friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜேஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம்? சூப்பரான ஹெல்தியான ஒரு சுக்கு கொத்தமல்லி காஃபி பார்க்க போறோம். அது எவ்வளோ ஈஸியா சிம்பிளா பண்ணலாம்ங்கறதையும் பார்க்கலாம். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் இது நம்ம குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் கோல்ட் காஃபி இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நம்ம ஸ்வீட்னஸ் இதுக்கு நம்ம ஸ்வீட்னஸ் தாங்க நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி வெல்லம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எது ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் மில்க் வேணும் அப்படின்னீங்கன்னா இது நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதில் பால் பிரித்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு மில்க் ஆட் பண்ணாமல் குடிச்சிங்கன்னா தான் இதோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு கொரியண்டர் லீவ்ஸ் 6 டேபிள் ஸ்பூன், அதை இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் அதாவது சுக்கு 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேர் பெப்பர் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குங்கன்னு நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதையே நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி, கரும்பு சர்க்கரை, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கொத்தமல்லி, சுக்கு, ஏலக்காய் தூள் பொடி. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுடலாம். இஞ்சியோட சாறு நல்லா உள்ளே இறங்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சியை போட்டுடலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பீஸ் தான் எடுத்திருந்தேன், ஒரு 1/2 இன்ச்சுன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ 1 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். அந்த ஃப்ளேவர், அந்த ரேஷியோவில் இருக்க ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரேஷியோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்வீட்னர் நீங்கள் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பனங்கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சக்கரை, அஸ்கா போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் மில்க் வேணும் அப்படின்னா இப்போது நாட்டு சக்கரை அதெல்லாம் மில்க் போட்டோன்னா பிரித்துரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஆகாதுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை அப்போ போட்ட உடனே இந்த மாதிரி கொதி வந்தோடனே நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே தான் சாப்பிட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.